இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 சாமுவேல் 21 அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 1 வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். இந்த நாளிலும் கூட ஒரு சின்ன வேத பகுதியை நம்ம தியானித்து நம்முடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த தாவீது ராஜாவினுடைய நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது ராஜா கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா. நம்ம முந்தின வசனங்கள்ல பார்க்கிறோம், தாவீது நியாயமும் நீதியும் செய்து தன் ஜனத்தாருக்கெல்லாம் அவன் என்ன செய்தான்? நன்மை செய்கிறவனாக காணப்பட்ட ஒரு நல்ல அரசன், நியாயம் நீதி செய்த ஒரு ராஜா, கர்த்தரால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே என்ன நடக்கிறது? 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாகிறது. அந்த ராஜாவினுடைய நாட்களிலே ஓயாத பஞ்சம், மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்படி சூழ்நிலையில தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். இந்த நாளிலே நம்ம சிந்திக்கக்கூடிய வார்த்தை, தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். அப்போ அவன் நினைக்கிறான், எதுக்காக இந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபித்திருக்கலாம். ஆனாலும் அந்த குறை என்ன செய்யல? தீரல. ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் விசாரிக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று சொன்னது நம்ம பார்க்கிறோம். இங்கே கர்த்தரிடத்துல விசாரித்த போது இதற்கான ஒரு காரணத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். காரணம் என்ன? அந்த சவுல் என்ன செய்கிறார்? கிபியோனியரை கொன்று போடுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த கிபியோனியர் யார் என்று சொல்லி நாம யோசுவாவுல பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தம் பண்ணி வருகிற வேளையிலே அந்த கிபியோனியர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களை அந்நியராக அவர்கள் காட்டிக்கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு யோசுவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். தூர தேசத்தில் உள்ளவர்கள் போல தங்களை காண்பித்து அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது இவங்க யாரு? இந்த கிபியோனியர் என்று சொல்லி. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினோம்னு சொல்லி அவங்க மேல கை போடல, அந்த ஜனங்களை அழிக்கல, அவங்க என்ன செய்யல, அப்படியே விட்டு வச்சாங்க. அவங்களோட அவங்க சமாதானமா இருந்து அந்த ஜனங்களுக்கு தீமை செய்யாமல் அந்த ஜனங்களை விட்டு வச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த கிபியோனியரை இந்த சவுல் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். இப்படி ஒரு சவுல் மூலமாக அந்த கிபியோனியருக்கு அங்கே ஒரு கஷ்டம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? இங்கே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், கிபியோனியருக்காக, கிபியோனியருடைய இரத்த பழிக்காக தான் இந்த ஒரு தேசத்துல என்ன ஏற்பட்டிருக்கு? பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே தாவீதுக்கு விளங்க பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சில நேரங்கள்ல தொடர்ந்து நமக்கு சில பிரச்சனைகள் என்ன செய்து கொண்டிருக்கும், வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்கள்ல அதிகமான பலவீனங்கள் நமக்கு வரும். ஏன் எதுக்குன்னே நமக்கு தெரியாது. சில நேரங்கள்ல வியாதிகள் நமக்கு என்ன செய்யும்? தொடர்ந்து வீட்டுல ஒவ்வொருவரையா மாறி மாறி தாக்கும். இன்னும் நிறைய கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், நஷ்டங்கள், இப்படி வாழ்க்கையில வரும்போது நமக்கு ஏன் எதற்குன்னே என்ன செய்யாது? விடை காண முடியாத சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவ சமூகத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும். தாவீது விசாரித்தது போல, ஏன் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான ஒரு ராஜா தானே, ஏன் என் நாட்டுல 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இது என்ன காரணம் என்று சொல்லி விசாரித்த போது ஆண்டவர் அங்கே யதார்த்தத்தை விளங்க பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த காரியத்தை அந்த தாவீது சரி செய்கிறார். உடனே அந்த கிபியோனியரை வரவழைத்து அவங்க கிட்ட கேட்கிறார். கேட்டு அந்த காரியத்தை அவர் அங்கே சரி பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ நாமும் கூட நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள்
போராட்டங்கள், பலவீனங்கள், தரித்திரங்கள் வரும் பொழுது தேவ சமூகத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தி தாவீதை போல விசாரிக்க வேண்டும். ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரே, என்ன காரணங்கிறத எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, நாங்க அதை சரிப்படுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைவை ஆண்டவர் உணர்த்துவார். எனக்கு தெரிந்த ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், அப்போ அவங்க அவங்க பேத்தி கூட, அந்த குழந்தை, அந்த பேத்தி கூட அவங்க என்ன செய்யறாங்க, நைட்டு அந்த பிள்ளைய பக்கத்துல படுக்க போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு அடிக்கடி பலவீனம் வருகிறது, சுகவீனம் வருகிறது, ஓயாம ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்போ இவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம், ஏன் ஆண்டவரே, நான் இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய பேத்தி ஏன் இந்த பிள்ளைக்கு தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி விசாரித்த போது ஆண்டவர் ஒரு குறைவை அவர்களுக்கு உணர்த்தினார்களாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சாட்சியா சொல்லும் போது இப்படியும் ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நல்ல ஜெபிக்கிற ஒரு தாய். அவங்க என்ன செய்தாங்க, அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறவங்க பிள்ளை முழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, பிள்ளைக்கு தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளையோடு சேர்ந்து அவர்களும் என்ன செய்தாங்களாம், நல்லா தூங்குனாங்களாம். அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே போனதை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அதிகாலை ஜெபத்தை நீ விட்டுட்டா, இந்த குழந்தைக்காக நீ என்ன செய்துட்ட, அதிகாலையில உன் ஜெபம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தின பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார்களாம். ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, அந்த குறைவை மன்னிங்க அப்படின்னு சொல்லி பழையபடி அவங்க அதிகாலையில எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். குழந்தைக்கு இருந்த எல்லா வியாதி பலவீனமும் மாறி போனது என்று சொல்லி சாட்சியாக சொன்னது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நாம இந்த இதுல பார்க்கிறோம், அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இங்கே ஒரு சில காரியங்களை அந்த சவுலின் வீட்டாரிடத்துல அவங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும், இந்த எங்களை 7 பேரை நீ எங்க கையில ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த 7 பேரை, அந்த மேவி போசேத்தை தப்புவித்து, யோனத்தானுடைய குமாரனை தப்புவித்து அந்த 7 பேரை அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்படி அந்த காரியத்தெல்லாம் செய்து முடிச்ச பிறகு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அதற்கு பிறகு அந்த பஞ்சம் நீங்கி அங்கே செழிப்பு உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிற பொழுது நம்ம அநேகர் என்ன செய்வாங்க, ஏன் சொல்லி அவங்க யோசித்து கொண்டு இருப்பார்கள். இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய இடத்துல என்ன குறை இருக்கிறது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஒருவேளை உபவாசித்தோ நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது நம்முடைய குறைவை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார். நாம் அதை சரிப்படுத்தும் போது தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டது போல நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு நம்முடைய காரியத்திலே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாமும் கூட சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது, ஏன் இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை, ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விசாரிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் சிந்தித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இருக்கிற குறைவுகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசாரிக்க ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு பலன் தாரும். ஓயாத போராட்டம், ஓயாத பலவீனங்கள், நோய்கள் வருகிற பொழுது, பாடுகள் ஆண்டவரே தொடர்ச்சியாக எங்களுக்கு வருகிற பொழுது உங்க சமூகத்திலே விசாரித்து அதற்கான சரியான காரணத்தை கண்டுபிடித்து சரி செய்ய எங்களுக்கு ஞானம் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை